அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் இலியாஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அவர் தான் ஹபீப் நுர்மகோமடோவ். யார் இந்த ஹபீப் நுர்மகோமடோவ்? இவர் தான் யூஎஃப்சியின் தலைசிறந்த ஃபைட்டரா. எதனால் தலைசிறந்த ஃபைட்டர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சாதனை 29-0, அதாவது 29 போட்டிகளில் கலந்திருக்கார். அந்த 29 வெற்றி பெற்றிருக்கார். அதிலும் மிக நீண்ட காலம் லைட் வெயிட் பிரிவில் சாம்பியனாக இருந்திருக்கார். இவர் செப்டம்பர் 20 1988 ஆண்டு ரஷ்யாவில் உள்ள தாகஸ்தான் மாகாணத்தில் பிறக்கிறார். தாகஸ்தான் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற மாகாணம். அங்கே சில்டி என்கிற ஒரு பனிப்பிரதேசமான கிராமத்தில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை அப்துல் மனாஃப் நுர்மகோமடோவ். அவருக்காரே ஒரு தலை சிறந்த பயிற்சியாளர். அவர் ரஷ்யன் இராணுவத்தில் சாம்போ தற்காப்பு கலை பயிற்சியாளராக இருக்கார். இவர் தன்னுடைய மகனையும் இந்த பயிற்சியில் ஈடுபடுத்துகிறார். தன்னுடைய சிறு வயதிலேயே ஹபீப் கரடிகள் கூட மோத விடுறார்கள். இவர் 2008 ஆண்டு யூஎஃப்சியில் முதல் அறிமுகமாகிறார். அப்போது தொடங்கி 2020 வரை அனைத்து போட்டிகளும் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடுகிறார். 29 போட்டிகளில் 8 கேஓ முறை, அதாவது நாக் அவுட் முறையிலும், 11 சப்மிஷன் முறையிலும், 10 அம்பையர் டிசிஷன் முறையிலும் ஜெயிக்கிறாருங்க. இதில் யூஎஃப்சி 229 நடந்த இவருக்கும் கானர் மெக்க்ரோகோவிற்கும் நடந்த சண்டை தாங்க யூஎஃப்சி வரலாற்றிலேயே ஒரு பெரிய போட்டியாக கருதப்படுது. அந்த போட்டியே அதிக பார்வையாளர்கள் போட்டியாகவும் இருக்குது. போட்டிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, யூஎஃப்சி 223 கலந்து கொள்வதற்காக ஹபீபினுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க, வராங்க. அந்த வந்த பேருந்தை என்ன பண்ணுறாங்க, கானர் மெக்க்ரோகோவோட ஆளுகள் அவருடைய நண்பர்களும் தாக்குதல் நடத்திடுறாங்க. உள்ளுக்குள்ளே பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க, அது கூட தெரியாமல் தாக்குதல் நடத்திடுறாங்க. இந்த சம்பவம் இருக்கே, எரியிற தீயில எண்ணெய் ஊற்றினாப்புல கானர் மெக்க்ரோகோவுக்கும் ஹபீபுக்கும் இடையிலான பகை என்ன பண்ணுது, வளர்க்குது. இந்த தாக்குதல் நடத்தியவற்றில் ஒருவர் தான் டில்லியன் டேனிஸ்னு ஒரு ஃபைட்டர் ஆகும். இப்போ யூஎஃப்சி 229 கானர் மெக்க்ரோகோவும் ஹபீப் நுர்மகோமடோவும் சந்திக்கிறாங்க. அதில் ஹபீப் நுர்மகோமடோவ் சப்மிஷன் முறையில் 4வது ரவுண்டில் கானரை தோக்கடிக்கிறாரு. தோக்கடித்தோடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆக்டாகன்லேருந்து வெளியில் ஏறி குதித்து டில்லியன் டேனிஸ் மீது தாக்குதல் நடத்துகிறார். இதை எதிர்பார்க்காத கானர் மெக்க்ரோவோட அணியினர் அவர்களும் திருப்பி தாக்க ஹபீப் அணியினரும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொள்கிறாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த நிவேடா ஸ்டேட் அத்லெட்டிக் கமிஷன் என்கின்ற அமைப்பு இருவருக்கும் இந்த போட்டியினுடைய ஊதியத்தை பிடிச்சு கொள்கிறாங்க. பின்பு ஹபீப் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டதால் இருவருக்கும் ஊதியம் என்ன பண்ணுது, விடுவிக்கப்படுது. யூஎஃப்சியின் அசைக்க முடியாத வீரராக இருந்த இந்த ஹபீப் அக்டோபர் 2020 தன்னுடைய தகப்பனார் அப்துல் மனாஃப் நுர்மகோமடோவ் சிறந்த பயிற்சியாளர் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தன்னுடைய போட்டியில் என்ன பண்ணுறார், போட்டியில் ஜெயிச்சுட்டு ஓய்வு முடிவு அறிவிக்கிறாரு. அவரோட புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா ஈகிள் அப்படின்னு வச்சுறார். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னங்க, அவர் ஈகிள் ஃபைட் சாம்பியன்ஷிப்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு பயிற்சியாளராக இருக்கார். அவரை போல் பல சிறந்த தொழில்முறை வீரர்களை உருவாக்கி கொண்டு இருக்கார். வசலாம். இன்னும் இதே போல் பலருடைய சரித்திரத்தை கேட்க, பல சாதனை வரலாறுகளை கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.